இங்க வந்து இருக்கிறது தான் வந்து சிங்கப்பூர். ஆனா இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ் தான். கேசினோ. $8.9. ஹாய். ஒரு வழியா எப்படியோ பைக் வாங்கிட்டேன். முஸ்தபால தான் வாங்கினேன். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா, பசி வந்து விட்டது. அதனால அது பசி எப்பவே வந்துருச்சு. இப்போ வந்து வீராசாமி ரோடு இல்லைன்னா கஃப் ரோடு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து ஓரளவுக்கு இந்தியன் ஃபுட்டு கொஞ்சம் நிறைய கிடைக்கும்னு சொன்னாப்புல ஃப்ரெண்டு. இப்போதைக்கு அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு ஒன்று சாப்பிட வேண்டியதான். பிரியாணி சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட வேண்டியதான். அதுதான் தீபாவளி ஸ்பெஷலுக்காக போட்டிருக்காங்க. என்டையர் ரோடு ஃபுல்லாக அதுதான். ஸோ இதே ரோட்லேயே நேராக நடந்து போனால் வீராசாமி ரோடு இல்லைன்னா கஃப் ரோடு வரும். அதில் போயிட்டு சாப்பிட வேண்டியதான். இது பார்த்தீங்களா, இந்த இது அதில் ஒரு கீழே ஒரு இதில் பட்டன் மாதிரி இருக்கா பாருங்க. இதில் கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, நேரோ மார்க் போட்டு, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் இப்போ நடந்து போகணும். இங்கேருந்து அந்த பக்கம் நடந்து போகணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணியே போக முடியும். இல்லாட்டினா எல்லா வண்டியும் போயிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இது இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படிதான். சிங்கப்பூர் ஃபுல்லாவே அப்படிதான். ஸோ இந்த ரோடு இதோட மூணாவது நாளே இந்த ரோடுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ள இங்க பாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜூம் போகிறேன். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து முருகன் பாட்டு வருது. அது உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து இருக்கிறது தான் வந்து சிங்கப்பூர். ஆனா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ் தான். இன்னொன்று சொல்ல, ஆக்சுவலாக மெட்ரோவில் செம்ம கூட்டமாக இருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து வீடியோ எடுக்கலாம். மெட்ரோவில் எப்படின்னா 4 லாங்குவேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷு, அப்புறம் மேண்ட்ரின்னு, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது மலாயா, அது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தமிழ். நம்ம ஊர்ல எப்படி இப்போ சென்னை மெட்ரோ எடுத்துக்கிட்டா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அந்த 3 இருக்குல்ல. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 லாங்குவேஜ். அதுல தமிழ் ஒண்ணு. இங்கன்னு இல்லை, என்டையர் சிங்கப்பூரே இப்படிதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ சிங்கப்பூர்ல வந்து தமிழ் வந்து அந்த அளவுக்கு வளர்க்குறாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து மெரினா பே போகிறோம். இது ஆக்சுவலா வந்து ஃபுல்லா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பில்லர் வந்தா வெறும் ஸ்டிக்கர் போட்டு, நேத்தியே சொன்ன மாதிரி தான், வெறும் ஸ்டிக்கர் போட்டுருப்பாங்க. இந்த பில்லர் ஃபுல்லா எல்இடி ஸ்கிரீனு. எங்க பார்த்தாலும் ஸ்கிரீன் தான். கரெக்டா இங்க வருங்க, ஃபுல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் வந்துட்ட மாதிரி இப்பதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்தது. நம்ம ஊர்லன்னா அப்படி மீன் பண்ண வரல நானு. நம்ம ஊர் மக்கள் அதிகமா பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த ஏரியா போனதுனால. இப்போ வந்து இங்க சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸோ இங்க உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன், இங்கே பாருங்க. நீங்க தெரியுறதா, கேசினோ. போனா விளாடலாம். ஆனா கையில ஒண்ணும் இல்லாம திரும்ப வரணும். ஓகே, ஆப்போசிட்ல போவோம். இதான் மெரினா பே ஸ்டாண்டு. ஆப்போசிட்ல போக வேண்டியதான். இதாங்க மெரினா பே ஸ்டாண்ட். இப்போ இங்கேருந்து அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல் டே இங்கே தான் ஓட்ட போகிறோம். கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல நம்மளுக்கு நீங்கள் வேலையை காமிக்கிறானுங்க.
சரி வேற இடத்துல போய் கவர் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். நான் அந்த 2 பொண்ணுங்க தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 3 ஆகுது. இன்னும் வந்து மெரினா பேசண்டை விட்டு கிளம்பல. இந்த ஏரியா விட்டு போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்குது. ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் நம்மளே நின்று நான் பொறுமையாக ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் ரெஸ்ட் டைமில் வந்து காலி தான் போல். நேற்றுலாம் வந்து ஒன்றுமே பண்ணிக்க முடியாது போல். இன்னைக்கு அந்த ஸ்பெக்ட்ரா லைட் ஷோ இருக்குது போல் நைட்டு. அந்த வியூ. ஸோ மியூசிக்லாம் ஓடிட்டு இருக்குப்பா. சிங்கிங்லேருந்து எவ்வளோ ஜூம் போகிறாருன்னு பார்ப்போம். திருவிழாப்பிள்ளையா இங்கேருந்து தலைவர் இங்க இருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டதில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, தெரியல. 2 லைட் ஷோ இருக்குது போல். ஒன்று இந்த அந்த லேக் மாதிரி இருக்குல்ல, அதை சுற்றியும் ஒரு லைட் ஷோ போகும் போல். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த கப்பல் பில்டிங் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷோ நடக்கும் போல். இது 2 தான் லைட் ஷோ தான். அவங்களுக்குமே கன்ஃபியூஸ் தான் சொன்னாங்க. பட் இருக்கு, இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஷோ போட்டிருக்கு அப்படின்னா 8 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும், 9 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 7:45 அது ஸ்டார்ட் ஆகும், 8:45 ரெண்டு ஒரு நாளைக்கு 2 ஷோ போல், 1/4 மணி நேரம். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும். மணி இப்போ 3:30 ஆகுது. இன்னும் இந்த இடத்த விட்டு நான் வராமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன். இது பாருங்க, இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியமா. ஆர்ட்ஸ் சயின்ஸ் மியூசியம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம். அது என்ன பிரிட்ஜ்னா ஹெலிக்ஸ் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜோட பேர். ஸோ அதில் ஏறிட்டு அப்படியே சுற்றி வர வண்டி தான். இது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. இப்போ வந்து இங்கேருந்து வந்தோம், அந்த இடத்துக்கு போகிறோம். எப்படி போகிறோம்னா இப்படியே இந்த ஸ்டெப்ஸ் ஏற்றி போயிட்டு இந்த பிரிட்ஜ் தெரியுதா, இந்த பிரிட்ஜை ஏற்றி போகிறோம். இந்த பிரிட்ஜ் பேர் தான் ஹெலிக்ஸ் பிரிட்ஜ். ஓகே, போகலாம். ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே அது பக்கத்தில் இருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டோம். இது லோட்டஸ் மாதிரி இருக்கு. அங்கே அதுக்கு கீழே நிற்கும் போது ஒன்றும் தெரியல, பார்த்தா அது லோட்டஸ் மாதிரி தெரியுது. இதுக்கு வியூ பாயிண்ட்டை அவங்க வச்சுருக்காங்க. இதே பாருங்க, இதான் வியூ பாயிண்ட் போல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஸ் வே என்னன்னு தெரியல, எக்ஸ்பிரஸ் வே தான் போல். இதே பாருங்க, டோல்லாம் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். எக்ஸ்பிரஸ் வே தான் நினைக்கிறேன். இது சிட்டிக்கு வெளியில் போகிற, நம்ம ஊரில் வந்து பைபாஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து சிட்டிக்கு வெளியில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்கிறாங்க இது பேர். அது வந்து நிறையா பேருக்கு போல் எக்ஸ்பிரஸ் வேலே. வந்தாச்சு. ஓகே, ஏதோ பொசிஷன்லாம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இது பாருங்களேன், ஏதோ பொசிஷன் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்றும் ஒரு வியூவா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஓ கரெக்ட், அந்த ஈவினிங் ஷோ சொன்னாங்கல்ல, அதுக்கு வந்து லைட்டு வரும் போல். கொஞ்சம் தள்ளியே நிற்போம். இப்போதான் ஃபோன் வந்துருக்கு கையில். ஃபுல்லாக ரெகுலராக போட்டுற போகிறேன். ஏன்னா போட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. மணாக்கல் தான் பார்த்தீங்களா, தண்ணி தான் ஃபுல்லாக. அவ்வளோதான், மொத்தமாக நக்கிட்டு போயிடும். ஸோ இதான் ஹெலிக்ஸ் பிரிட்ஜ், தெரியுதுங்களா, ஹெலிக்ஸ் பிரிட்ஜ். கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கும் முக்கியம் தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறப்ப யாராவது விட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் 17ஆன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல முன்னாடி அந்த வியூ பாயிண்ட் நின்றுட்டு இருந்தோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் நின்றுட்டு இருந்தோம். இப்போது இங்கே வேற ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. எங்கேருந்தே கேமரா தான். எவன் கிட்ட இருந்து வேணாலும் தப்பிக்கலாம், ஆனால் கேமரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவ்வளோ செக்யூரிட்டி. அதனால தான் இவனுக்கு இப்படி இருக்கானுங்க. என்னன்னா நம்மள மாதிரி இருப்பானுங்களா, இவங்கெல்லாம் 90ஸ்லேயே போட்டு வச்சிட்டானுங்க போல் மெட்ரோலாம். நம்ம ஊரில் இப்போ தான் ஒன்று போட்டுட்ருக்கோம்.
எல்லா கண்ட்ரியும் அப்படிதான் இருக்கும் போல, பெரிய கண்ட்ரிஸ் எல்லாமே. நம்ம தான் லேட்டாக இருக்கிறோம். எப்போ பார்த்து சீக்கிரம் பண்ணி விடுங்கப்பா ஏதாவது. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது. அது வந்து யுனெஸ்கோ சர்டிஃபைட் போல், அந்த பொட்டானிக்கல் கார்டன் அது. அங்கே ஒரு நாள் போகலான் இருக்கேன். அது ஆனால் வெறும் ஒன்று இருக்காதான், வெறும் புல்லு மட்டும்தான் இருக்கும் போல் ஃபுல்லாக. கப்புள்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களாம். நம்ம தான் சோலோ வேற வந்திருக்கோம், பார்த்தா டென்ஷன் வேற ஆகும். எதுக்கு வந்து டைம் இருந்தால் போவோம், இல்லைன்னா அங்கே போய் நம்மளே ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கணும்னு நான் பார்க்குறேன். மக்களே இங்கே பாருங்க, நான் என்னன்னா ஏதோ பாதி தூரம் வந்துட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். கடைசியில் அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் இது ஒரு ரவுண்ட் அடிக்கணும் போல. ஆத்தாடி ஆத்தா, டைம் இருக்குமான்னு தெரியல. இங்கேருந்து இங்கே வரதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது என்ன ஒரு 2 மணி நேரம் ஆயிடும் போலவே. அப்பா சரி போவோம். சரி ஓகே, ஹெலிக்ஸ் பிரிஸோட எண்டுக்கு வந்தாச்சு. சரி பார்ப்போம். அடுத்து நாக்கு தள்ளி விழாம இருந்தா சரிதான். வீட்டு போகிறது வேற ஆள் இல்லை. நேற்று ஏதாவது ஒருத்தர் தான் கூட இருக்குது, இன்னைக்கு எவனுமே இல்லை. நேராக ஹாஸ்பிட்டல் போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஏதாவது காஸ்ட்லியான ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கன்னா அதுவும் கதை முடிஞ்சு போயிடுச்சு கதை. இங்கே பாருங்க, அதாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால சுற்றி சுற்றி விட்டுருக்கானுங்க போல. அவர் பாருங்க, அவங்களும் வழி தெரியாமல் ஃபஸ்ட்டு வேற வழியில் போயிட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாலேயும் நடக்க முடியல, பாவம் அவங்க கஷ்டம் வேற. சுற்றி விட்டானுங்க நம்மளை. இங்கே ஒரு இது போட்டிருக்கானுங்க, திரும்ப இங்கே போகிறோம் அப்படின்னா இங்கேயும் போட்டிருக்கானுங்க. டேய் இது இந்த வியூ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகுது, கீழே சுற்றிக்கிட்டு திரும்ப மேலே தான் வருது. எதுக்குடா அந்த இது வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பாவீங்களா, செஞ்சுட்டானுங்களே. சரி போவோம், இந்த வேட்டி போவோம். இப்போ பாருங்க, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. திஸ் வே டே மெர்லியன் பார்க்கு. அடே பாவீங்களா. ஓகே, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இந்த இடத்துல. ஓகே, பின் தொடரும், வேற வழி இல்லை. ஒரு வழியா ஊரை சுற்றி உலகத்தை சுற்றி மெர்லைன் பார்க் ஏரியாவுக்கு வந்தாச்சு. மெர்லைன் பார்க்னா நம்ம சிங்கம். எஸ், இப்போதான் நானே படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி எதுவுமே பார்த்தீங்கன்னா டூரு தான் வந்திருக்கேன். இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னு எதுவுமே தெரியாமல் நான் மட்டும் கிளம்பி வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு டூர் இது. கேவலமான ஒரு பிளானிங்கு, எதுவுமே தெரியாமல் வந்திருக்கேன். இப்போதான் பேரே ஒன்று ஒன்றா கற்றுட்டு இருக்கேன். ஹெலிக்ஸ் பிரிட்ஜ் இது வழியாட்டி வந்து இருக்க பசங்க சுட்ட விட்டானுங்க. இங்கே பாருங்க, நம்ம அந்த மெர்லைன் பார்க் அதுதான் அங்கே இருக்குது. இப்போ அங்கே தான் போகணும். இப்போ எப்படி போகணும்னா இந்த வழிக்கு தான் போகிறோம். இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக உட்கார மாதிரி இருக்குது. உட்காரதான் இது என்னன்னு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த லைட் ஷோ நடக்கிறதுக்காக உட்காந்து பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் உட்காந்து பார்க்கலாம் போல, போட்டுருக்காங்க பாருங்க ஃபுல்லாக. இங்கேயும் உட்காந்து பார்க்கலாம் போல. பார்த்துட்டு கிளம்புவோம் நைட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் பார்க்காம இருந்தேன். அப்படி இது ஃபுல்லாக வெயில் வேறு செம்மையாக அடிக்குது. கொஞ்சம் அப்படியே மேலே ஏறும். மேலே மேலே எங்கெல்லாம் இருக்காங்க யூஸ் பண்ணுவோம். ஜூஸ் குடிச்சு எடுத்துறாங்க. நம்மளும் போய் எதாவது இருந்துன்னா வாங்க வேண்டிதான். ஓகே, இது வேற இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றடி சரிங்க வச்சுருக்காங்க. பார்ப்போம் ஜூஸ் ஏதோ போட்டிருக்காங்க. எத்தனை டாலர்னு பார்க்கலாம். இது எவ்வளோ போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட $10. ஆனால் பாவீங்களா, நான் சாப்பாடே $10 வேண்டாம் சாப்பிட்டேன். என்ன அப்படி என்ன பண்ணுறீங்க? வாட்டர்மெலன் நோய்ஸ் இது ஏதோ போட்டிருக்காங்க, பார்க்கலாம். எஸ், ஹாய், ஐ வாண்ட் ஒன் berry. How much? 8.9. Okay, you can give it one. Cash only, cash. $8. Yeah. Wait a minute. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டோம்ல $8.9. அதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு பெரி தான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார், அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எது பெஸ்ட்டாக இருக்கும்னு. மேங்கோ ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். மேங்கோ தான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்காக தான் வரோம், பார்ப்போம். ஒர்த்தாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டேன். என்னதான் நம்ம தண்ணி வச்சுனாலும் அவர்கிட்ட இருக்குது. அவர் ஐஸ் போட்டு கொடுத்தாரு. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நல்ல வேலை கொடுத்துட்டாப்புல. ஐஸ் போட்டு கொடுத்துறாரு. தொண்டையில் இறங்கிடுச்சு. வாங்கிட்டோம். $8.9
டாலர். ஏன் வாங்கலாம் கேட்காதீங்க, முடியல. பின்னாடி ஃபுல்லா பில்டிங்ஸ் தான். வந்து கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கோம். அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சமா போக வேண்டியதான். ரொம்ப கால வலிக்குது, உட்காந்தாச்சு. ஓகே, நீங்களும் சாப்பிட்டு ஜாலியா இருங்க. இது எதுக்கு உதவுதோ இல்லையோ, நல்ல வேலை செல்ஃபிக்கு நல்லா உதவுது. யாருமே இல்லை, இதை ஸ்டாண்டா வச்சு வச்சு 2-3 போட்டோ கிளிக் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலா இங்க ஒரு சீப்பு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அதாவது ஃப்ரெண்டு வீட்டில் ரோலிங் சீப்பு இருக்குன்னு நம்பி நான் வந்துட்டேன். அவர் வீட்டில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கலான்னு பார்த்தா போட்டானுங்க 2.5 வெள்ளியா 3.5 வெள்ளியான்னு தெரில. சரி நானும் வேணா விட்டுருவோன்னு பார்த்தா, நம்ம மண்டை சாதா சீப்பு வச்சு சீவனாலாம் படியாது, நீ ஏதோ ஒன்று சரி போய் தொலைதுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ரோலிங் சீப்பு. இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ். ட்ராவல் பண்ணுறப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். மிஸ்டேக் பண்ணியாச்சு. சிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே இருந்து தான் தெரியிறாப்புல. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இன்னும் ஒரு 200 மீட்டர் இருக்கும். இப்போ இதுதான் எக்ஸாக்டா ஆப்போசிட்ல வந்திருக்கோம் நினைக்கிறேன் நம்ம. இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். முன்னாடி 45 இருந்தோம்னா இப்போ எக்ஸாக்ட் 50. இதே பாருங்க, தலை வாங்கி அடிப்பான். நம்ம பக்கத்து தான் ஊரே வந்துருக்கு. ஓகே, நம்மளும் போய் பார்ப்போம். செம்மையா இருக்கு இல்லைங்க பக்கத்து. His name is Ashutosh Sharma from Delhi. Delhi. Okay. Delhi where? Delhi Janakpuri. Janakpuri. Okay. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா. இவரு நானும் தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இவரு கூட தான் இன்னைக்கு நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அங்கே இருக்கிற அவருக்கும் தெரியல போல. ஆக்சுவலாக வந்து அவர் அந்த லைட்டிங் பற்றிலாம் தெரியல போல. நம்ம போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நானும் அவர் தான் போகிறோம் இன்னைக்கு. ஓகே, பாய். டைரக்டா பாருங்க, இந்த கப்பல் பில்டிங் ஆப்போசிட்ல டைரக்டா இருக்காங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் ரொம்ப பெருசா இருக்குன்னா ஆப்போசிட் மாதிரி தான் தெரியுது. இதுதான் ஆக்சுவலாக டைரக்டா ஆப்போசிட் போல. 90 டிகிரி தான் போல. இந்த பாருங்க, இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி, எல்லாம் தமிழ் ஃபேமிலி தான். இது சிங்கப்பூராயே இல்லை, தமிழன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்து மூவ் ஆகலாம். இது வேற போயிடுச்சு. அது என்ன, மைக்கில் சார்ஜ் வேற போயிடுச்சு. நீங்கள் தானே வாங்கணும், சார்ஜ் வேற இல்லை. அது வேற செக் பண்ணணும் எவ்வளோ நேரம் நிற்கணும் வேற. ஸோ செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்படியே நடந்து போக வேண்டியதான். மணி இப்போது 5:50 ஆயிடுச்சு. 6 மணி 8 மணிக்கு நினைக்கிறேன் அந்த இது லைட்டிங் ஷோ, அதை பார்க்கலாம்.